ஹாய் ஹலோ ரபுஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் ஸோ லாங் வெல்கம் பண்ணுறேன்ல. ஸோ ஆமாம், 2 மாதம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் 3 months எடுக்கும்னு நினச்சேன், பட் 2 monthsலேயே முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு, இவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்ததுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருந்தேன்னா ரொம்ப சாரி. ஸோ நான் சீரியஸாக 3 months எடுக்கும்னு நினச்சேன், பட் 2 monthsலேயே நான் வந்துட்டேன். ஸோ எனக்கும் ஹாப்பி தான், உங்களுக்கும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நான் இல்லாத இந்த 2 months ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. சீரியஸாக நான் உண்மையாக சொல்லணும்னா, நான் இருக்கும்போது வராத அந்த சப்போர்ட் நான் இல்லாதப்போ அவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு சீரியஸாக. ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, இல்லாதப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு, நான் இல்லாதப்போ கொடுத்த 4K 5K அண்ட் நான் இப்போது 6K இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக நான் இதை கொடுக்க போகிறேன், ஒரு லாங்கான மூவி மாதிரி. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே வரல. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அண்ட் இவ்வளோ நாள் கழித்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால வாய்ஸ் எப்படி வருதுன்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் இந்த தம்பேல்லாம் ரெடி பண்ணும்போது எனக்கு சீரியஸாக கண்ணிலேருந்து 2 துளி கண்ணீர் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து நானே ஒரு தம்பேல் ரெடி பண்ணி அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. ஸோ இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இத்தனை நாள் வீடியோ போடாதனால இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அண்டு நீங்கள் கேட்ட மாதிரியே அந்தந்த விஷயங்களும் அதிகமாக இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் இப்போ டேக்குக்கு நவ்வடேஸ் எப்படி இருக்காங்க, எவ்வளோ போல்டாக எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அப்டேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த அப்டேட்டை ஒரு மொமெண்ட்டாக ரெடி பண்ணி அது ஃபுல்லாக நான் இந்த ஒன் ஷாட்டில் கொடுக்க போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நாள் கழித்து கம்பேக் கொடுக்கும்போது ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்லாம் கொடுக்க வேண்டாம், நம்மளே ஒரு ஐடியாவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த நவ்வடேஸ் இருக்க டேக்குக்கோட ஐடியா வச்சு போடலாம் அப்படின்ட்டு இந்த ஐடியாவை கொடுத்ததே என் தங்கச்சி தான். ஸோ அதனால் இப்போ டேக்குக்கு கொடுத்துருக்க இந்த அப்டேட்டெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அழகான மொமெண்ட்ஸோட ரொமான்ஸோட அந்த சீனோட சேர்த்து நம்ம இந்த ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஹெட்செட்டோடு வந்துடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஜங்குக்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கோட வீட்டில் ஜங்குக்கு ஃபுல்லாக அவனோட டான்ஸ் சேலஞ்ச் இப்போ தான் ஒரு டிக்டாக் எடுத்து முடிச்சுட்டு அவன் வெளியில் வரான். ஸோ அவன் வெளியில் வரும்போது இங்கே ஹாலில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். ஸோ அவன் கேஷுவலாக ஃபோன் நோண்டிகிட்ருக்க ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக போயிட்டு டேவோட லேப்பில் உட்கார. இந்த சைடு டே தான் டிக்டாக் வேலைலாம் முடிஞ்சிடுச்சா, நல்லா டான்ஸ் ஆடினியா, சந்தோஷமா இப்போது? ரொம்ப சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக தானே எனக்கு காலையிலேருந்து உன்னை தொடவே விடல. ஆமாம், நீ என்னை தொட்டுட்டேன்னா அப்புறம் முடிக்காமல் விட மாட்டேன். அப்புறம் நான் எப்படி டான்ஸ் ஆடுறது? நான் நேற்றே பிளான் பண்ணிட்டேன், இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி டிக்டாக் எடுத்து போடணுன்ட்டு. அப்புறம் நான் நொண்டி ஆட முடியாமல் ஆடி என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் தள்ளி வச்சேன். இப்போ டான்ஸ் முடிஞ்சிடுச்சுல்ல, இப்போ நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு மேலே அப்படியே ஓவராகி வரான், இந்த சோஃபாவில் புஷ் பண்ணிட்டு. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே டேவோட ஷோல்டரில் அவன் ஹேண்ட்ஸை வ்ராப் பண்ணிட்டு, சரி என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். போர் அடிக்கிறது தெரியுமா காலையில் உன்னை தொடாமல்? தெரியுது. ஆனால் ஒரு நாள் நீ சொன்ன, நான் உன்னை விட்டு ஒரு நாள் கூட தனியாக இருப்பேன் உன்னை தொடாமல் அப்படின்னு. அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பேன். உன்னை தொடாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல அவ்வளோ லவ்வோட இந்த சைடு ஜங்குக்கு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுக்கியை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், பொறுக்கி தான், உனக்கு மட்டும்தான் பொறுக்கி. நீ வேணால் பெர்மிஷன் கொடு, நான் மற்றவங்ககிட்ட பொறுக்கியாக இருந்தால் எப்படி இருக்கேன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஜங்குக்கு டேவோட கலர் பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? மற்றவங்ககிட்டலாம் இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணணுன்னு நினைக்காத, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம டெரராக சொல்ல. இந்த சைட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோடைய டைஸ் பிடிச்சி அவனோட ஹிப்பில் வ்ராப் பண்ணுறான். ஜங்குக்கோட டைஸை பிடிச்சிட்டு டேவோட ஹிப்பில் அவன் வ்ராப் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன பண்ணுற பின்ன காலில் ரொம்ப
கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்த உடனேம்மா, ஆமாம் வந்த உடனே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் கிட்ட வர, இந்த சைடு ஜங்குக் தான். நம்ம கொஞ்சம் இந்த கம்பேக் பற்றி பேசலாமா? காலையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு எவ்வளோ நர்வஸாக இருக்குது, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா? எதுக்கு? நம்ம ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடும்போது எவ்வளோ ஆர்மிஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மிஸ்க்கு நடுவில் எப்படி தான் இந்த ஹேட்டர்ஸ்லாம் வராங்கன்னு தெரியல. அதை பார்த்தும் கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. அதான் நான் உன்னை சேவ் பண்ணிட்டேன்ல, அவங்க திருப்பி வர மாட்டாங்க, அதை நான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி டெரரான வாய்ஸோட சொல்லேன்னு சரி ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு டேவோட சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான். கிஸ் கொடுத்துட்டு சரி ஓகே, இந்த வருஷம் நம்ம ரிவீல் பண்ணலான்னு ஒரு பிளானுக்கு வந்தோம், ஞாபகம் இருக்கா? இருக்கே, நல்லா ஞாபகம் இருக்கே, அதனால தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் கிட்ட வரேன். இந்த சைடு ஜங்குக் தான். வெயிட் பண்ண என்னடா? எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு? இது நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோமே. பொறுக்கி அது இல்லை. அப்புறம் நம்ம எப்படி ரிவீல் பண்ண போகிறோம்? ரிவீல் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நீ இன்னும் அதை நினச்சி பயந்துட்டுருக்க? பின்ன பயமாக இருக்குல்ல. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த டைம் வரும்போது நம்மளுக்கே புரியும். இப்போ அதை பற்றி யோசிக்காத. இந்த கம்பெனிக்காரங்க அவன் கிடக்குறான் மயிறு. அவன் சொன்னான் நம்ம எல்லாத்தையும் மறைச்சிட்டு எத்தனை நாள் இப்படியே வாழ போகிறோம். நான் சொல்லிவிடுவேன், இந்த வருஷம் நான் எல்லா ஆர்மிஸ்க்கும் சொல்லுவேன். உனக்கு பயமாக இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? அவங்க என்னை அக்செப்ட் பண்ணாமல் என்னை விட்டு போனாலும் எனக்கு ஏன் பேபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோரில் கிஸ் கொடுக்க ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த செட்டே தான். நீ எதை நினச்சோ ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்காக நான் இப்போவும் இருக்கேன்னு உனக்கு தெரியும். யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நம்ம கூட நம்ம ஹங்ஸ் இருக்காங்க, நான் உனக்காக இருக்கேன், இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கும் வந்து அப்படியே சைலண்ட்டாக டேவை வந்து அப்படியே ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டு அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து டக்குன்னு டேக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ டே வந்து அதை அட்டன் பண்ணுறான். ஸோ வந்திருக்க கால் வந்து ஆர்எம்ஓப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள் ஹாங், அது டே, நம்மளை நியூயார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க. நியூயார்க்கா? எப்போ? நாளைக்கு நைட் ஃப்ளைட். இப்போ திடீர்னா? ஆமாம், ஜிம்மியோட ஷோவில் நடிக்கணுமா? ஓ ஓகே, நான் பேக் பண்ணுறேன். எத்தனை நாள்? ஒரு 3 days அவ்வளோதான். சரி ஓகே, நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கட் பண்ணிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து யார் என்ன சொன்னா, எங்கே போகிறோம்? நியூயார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை ஆர்வமாக கேட்க இந்த சைட்டே வந்து அவனோட சீக்ஸை பிடிச்சி பெஞ்ச் பண்ணிட்டு ஆமாம் நியூயார்க் போகிறோம், நாளைக்கு நைட் ஃப்ளைட்டாக. அப்படியா? சீரியஸாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா ஜங்குக்கு வந்து நியூயார்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டே வந்து அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பொறுமையாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து அப்படியே மேலே கொண்டு வந்து 2 ஹேண்ட்ஸையும் பட்டுன்னு வந்து பின் பண்ணிடுறான். பின் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்குக்கோட லிப்ஸை அட்டாக் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து அந்த சடன் ஆக்ஷனில் செம்மையாக மூவ் பண்ணிட்டு அவனை வந்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ செம்ம டீப்பாக வந்து 5 minutesக்கு ஒரு கிஸ் வந்து போகுது. ஸோ இந்த சைட்டே வந்து பேக் ஆஃப் ஆக இந்த சைட் ஜங்குக் தான். டப்பாவே எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ண மாட்டியா? இதை கூடவா சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து அட்டாக் பண்ண வர ஜங்குக்கு வந்து அவன் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு விட்டுடுறான். ஸோ அந்த சைட்டே தான் என்னடா உன்னை விடு, வா நம்ம போய் பேக் பண்ணலாம். நாளைக்கு நைட்டு தானே ஃப்ளைட்டு, பரவாயில்ல வா நம்ம போகலாம், நம்ம இப்போவே போய் எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இந்த சைட் டேவை வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து அவன் பின்னாடி வந்து பூனை மாதிரி போகிறான். ஸோ 2 பேரும் வந்து ஜாலியாக பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் டேக்கு வந்து அந்த பேக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு நல்லா குனிஞ்சு நிமிந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்து டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு டேவை வந்து பார்க்குறான். என்ன அப்படின்னு ஜங்குக் கேட்க டே வந்து அவனை பார்த்து கண் அடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து டக்குனு ப்ளஷ் பண்ணிட்டு திரும்ப இந்த சைட்டே தான் என்ன வெக்கமா? இல்லை என்ன பாரு, அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ வேலையை பாரு. பேபி தங்க போகிறதே 3 நாள் தான்டா, நீ எதுக்குடா 3 மாதத்துக்கு தங்குற மாதிரி எடுத்து வச்சிட்ருக்க? அது நிறைய ட்ரெஸ் நம்ம மாற்றி மாற்றி போடணும்ல, நிறைய ஃபோட்டோஷூட் எடுக்கணும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். பேக் ஹக் பண்ணிட்டு அவன் நெக்கில் வந்து அவன் ஃபேஸை வச்சு ரப் பண்ண இந்த சைட் ஜங்குக்கு தான்
இங்கே பாரு, நீ ஏதோ முடிவோட தானே இருக்க, அதனால தானே இப்படி பண்ணிகிட்ருக்க, வந்து பேக் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து எதுவுமே சொல்லாமல் அவன் பேச ரப் பண்ணிக்கிட்டே அவன் வந்து பொறுமையாக அவன் ஃப்ரெண்டில் இருக்க ஹேண்ட்ஸை வந்து குக்கியோட டிஷர்ட்குள்ளே விட்டு அவன் நிப்பிள் கிட்ட வரைக்கும் கொண்டு போகிறான். ஸோ இந்த சைட் குக்கி தான் அவனை டக்குன்னு தள்ளி விட்டு, டேய் பொறுக்கி ஏன் இப்போ இப்படி பண்ணுற, அப்பே இந்த மாதிரிலாம் பண்ணாத, வா நம்ம பேக் பண்ணலாம். பேபி இன்னும் என்ன பேக் பண்ணணும், போதும் அது இல்லை, இன்னும் ஸ்கின் கேர்லாம். என் தங்கம் எதுவுமே போடாமலும் எந்த ஸ்கின் கேரும் பண்ணாமலும் அழகாக தான் இருக்குது. எந்த ஸ்கின் கேரும் போட தேவையில்ல, அது எதுவும் வேண்டாம், நீ முதல்ல இங்கே வா அப்படின்னு சொன்னால் வந்து இடுப்பை போச்சு இழுக்கிற ஆஸ்கே வயசில் பேசிக்கிட்டே அந்த சைட் ஜங்குக்கு தான். டேய் நீ என்ன சைக்கோவா, டேய் என்ன புருஷனை என்னடா பேசுகிற, பின்ன இந்த இடுப்பு மேலே ஏன்டா இவ்வளோ பைத்தியமாக இருக்க, இந்த மாதிரி இடுப்பு யாருக்கு இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு இடுப்போடு ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்கும் போது எந்த புருஷனாக இருந்தாலும் இடுப்பை தான் முதல்ல பிடிப்பான். அது மட்டும் இல்லாமல் நீ எந்தன்னு காட்டுறதுக்கு நான் உனக்கு தான் இழுத்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. ஜங்கு ஃபேஸ் கிட்ட வந்து இந்த சைட் ஜங்குக்கு அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு டேவோட சீக்ஸை பிடிச்சி இழுத்து அவன் வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ டேவும் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணேன். ஜங்குக்கு வந்து அப்படியே பேக்கப் போயிட்டு போதும் கிஸ் தந்துட்டான்ல, வா அந்த பேக் பண்ணு. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, ப்ளீஸ் நீ எனக்கு போயிட்ட பிறகு போன ஒன்றுமே நான் தரேன், இன்றைக்கி வேண்டாம் ப்ளீஸ், நாளைக்கு ஏர்போர்ட்டில் நான் ஒழுங்காக போகணும்ல ப்ளீஸ், நாளைக்கு நைட்டு தானே, அது பரவாயில்ல, நீ இன்றைக்கி பண்ணி நான் ஒரு வாரம் என்னென்னு நடக்க முடியாத மாதிரி தான் பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன், என்ன முன்னெச்சரிக்கையா மேபி அப்படியே டே வந்து ஜங்குக்கு அந்த பெட்டில் அப்படியே போட்டு அவளை வந்து ஃபுல்லாக டிக்கிள் பண்ணிட்டு ஜங்குக்கு ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் டக்குன்னு. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சிட்டு அமைதியாக இரு, கோர்ஸ் இது கையிடங்கிறது ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஜென்டிலு நீ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இதில் நான் உன்னை மீட் பண்ணி இத்தனை வருஷம் ஆகுது, இவ்வளோ வருஷம் நம்ம லவ்வில் இருக்கும்போது நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த ஜென்டிலுன்ற வேர்டு உங்ககிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொண்டு சொல்லி இந்த சைட்டே வந்து ஒரு ஸ்மைக் கொடுத்துட்டு அதெல்லாம் அப்போது வேறு மாதிரி, இப்போது என் பொண்டாட்டி கேட்டதுனால நான் ஜென்டலாக பொறுமையாக வலிக்காத மாதிரி பண்ணுறேன், இதை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பப்பி ஐஸாட்டு கேட்க. இந்த சைட் தேவும் ஒரு பப்பி ஐஸோட, ஆமாம் பேபி ப்ளீஸ் உன் புருஷனை நம்ப, நான் கண்டிப்பாக ஜென்டலாக தான் பண்ணுவேன், காலையிலேருந்து நான் எவ்வளோ வெயிட் பண்ண பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. சரி ஜங்குக்கு வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுது. ஸோ அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அந்த கிஸ் டீப் ஆகிட்டே போகுது. ஸோ டே வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிட்டு சக் பண்ணிட்டு அப்படியே பைட் பண்ணிட்டு கீழே வரான். ஸோ ஜங்குக்கோட ஜாலைன்ஸ் எல்லாம் அப்படியே சக் பண்ணிவிட்டு அவன் ஜங்குக்கு நெக்குக்கிட்ட வந்து செம்மையாக சக் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து செம்மையாக மோன் பண்ணிவிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் பொறுமையாக இதை பாரு இக்கிலாம் கொடுக்காத அம்பி, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டே வந்து பள்ளீர்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறான் அவன் பட்லேயே. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு அதை பிடிச்சிட்டு வலிக்குது, டேவா பண்ணாத டாவா, அது டாடி ப்ளீஸ் ஜென்டில்னு சொன்னீங்களா, அடிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து அவனோட ஷர்ட் போட்டு ஒன்றா ரிமூவ் பண்ணுறான் ஜங்குக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப்பாக கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஜென்டலான பொறுமையான அவ்வளோ அழகான ஒரு லவ் மேக்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கிட்டே வந்து அவ்வளோ ஜென்டலாக அவன் சொன்ன மாதிரியே அவன் ப்ராமிஸை வந்து கீப் பண்ணான். இந்த சைட் ஜங்குக்கும் வந்து அது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்லோவாக பண்ணும்போது. ஸோ வந்து டேவை அப்படியே பார்க்க டே வந்து ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே அவனுக்கு வலிக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே அவன் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து டேவோட நெக்கை பிடிச்சி எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான் அவ்வளோ ஹார்ஷாக. ஸோ டேவும் வந்து டக்குன்னு ஒரு சடன் ஜர்க்கில் அவனை வந்து திருப்பி பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் பொறுமையாக பேக் ஆஃப் டே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னாச்சு பேபி ரொம்ப வலிக்குதா, இல்லை
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி இழுத்து கிஸ் பண்ண டேவாக வந்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து ஒரு ஜென்டலான ரவுண்ட் போகுது. ஸோ அப்படியே வந்து போய் முடிக்க அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. என்னடா இது எவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, பின்னாடி இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து அழகாக அந்த கீப் ஸ்விம்மிங்கோட அந்த ஜாக்கெட்டை போட்டு எல்லோரும் வந்து வராங்க. ஸோ எல்லா ஆர்மிஸும் வந்து சியர்ஸ் பண்ணி அனுப்ப அவங்களும் வந்து அவ்வளோ அழகாக வந்து க்யூட்டாக போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் ஃப்ளைட் தான் இல்லையா. ஸோ ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்து போக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினது வந்து சைட்டே தான் ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு, பேபி சொல்லுங்க அப்படி, நம்ம லாஸ்ட்டில் போகலாமா? எதுக்கு? ப்ளீஸ். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பவுட் பண்ணிட்டே சொல்கிறான். அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு. சட்டே அப்படி கூப்பிட்டதும் 2 பேரும் வந்து லாஸ்ட்டில் போயிடுறாங்க. அந்த ஃப்ளைட்லேயே லாஸ்ட்டு சீட்க்கு வந்து போயிடுறாங்க. ஸோ முன்னாடி ஃபுல்லாக வந்து மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து ஜங்குக் தான் அந்த லாஸ்ட்டு சீட்டில் போயிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான் வெளியில் எல்லாத்தையுமே. சட்டே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன நல்லா இருக்கா? என்னது? இல்லை வெளியிலே பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா தான் இருக்குது. சரி, அதான் நம்ம நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் போயிருக்குமே, எப்போவுமே பார்க்குறது தானே அது, கொஞ்சம் இந்த சைட் பார்க்கலாமே புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டுட்டே வந்து ரொமான்டிக்காக திரும்பி பார்க்குறான். அந்த சைட்டே தான். என்ன ரொமான்ஸா? நீ தானே கேட்டேன். நான் எதுக்கு லாஸ்ட்டில் உட்காரலான்னு சொன்னேன்னா, தெரியும் நீ சொல்லும்போது ஏதாவது காரணம் இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பவுட் பண்ணிட்டு அந்த சைட் ஜன்னலுக்காக திரும்ப இந்த சைட்டே வந்து அவன் வயிஸ்ட்டு பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஸோ அவனோட ஒரு இழுலேயே ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக டேவோட மடியில் வந்து ஏறி உட்காந்துடுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான், டே உனக்கு என் இடுப்பு மரம் ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைத்தியம் தான், இடுப்பு மரம் அவ்வளோ பைத்தியம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஷர்ட்டுக்குள்ளே கை விட்டு அவனோட ஹிப்பை வந்து ரப் பண்ணுறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான், இப்போ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத, ஆல்ரெடி நீ ஜென்டலாக பண்ண நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், திருப்பி வேறு எதுனா ரஃப்பாக பண்ணிடாத. அதான் ரஃப்பாக பண்ணணும் போல தான் பேபி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நெக்லேயே அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அது ஜங்குக்கு அதை பார்த்து செம்மையாக சிரிச்சுட்டு டே விட்டு தள்ளி வந்து உட்காடுறான். மிஸ்டர், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஓகேவா? அண்ட் ஜென்டலாக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னால் நல்லாவே நடக்க முடியுது. முன்னாடி எப்போ பண்ணாலும் என்னால் நடக்கவே முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக, பட் இப்போ நல்லா இருக்குது. தேங்க்யூ. அதுக்குன்னு கிட்ட வந்து அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காதீங்க, தள்ளி போய் உட்காருங்க, இல்லைன்னா நான் ஆரம்பப்பாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இதுகிட்டே வந்து அவன் கிட்ட போயிட்டு அவனை பின்னாடியிலேருந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி நான் எதுவும் பண்ணல, அமைதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட செஸ்லேயே சாஞ்சு வந்து செம்மையாக தூங்கிடுறான். ஸோ அவனுக்குமே வந்து டயர்டு தான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் வந்து டயர்டில் டேவை ஹக் பண்ணிட்டு டேவோட ஹெட்டில் அவனோட சீக்ஸை வந்து சாய்ச்சிட்டு அவனும் வந்து தூங்கிடுறான். ஸோ அப்படியே வந்து ட்ராவல் ஸ்கிப் ஆகுது. ஸோ ட்ராவல் முடிஞ்சதும் வந்து அவங்க நியூயார்க்கும் வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து வெளியில் வர அவங்கவுங்க காரில் ஏறி ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ டேக்குக்கு வந்து ஒரே கார் தான். ஸோ 2 பேர் வந்து போயிட்டுருக்க இந்த சைட் டேக்கும் வந்து செம்ம தூக்கம், ஜங்குக்கும் செம்ம தூக்கம். ஸோ அவன் வந்து டேவோட செஸ்ஸில் அப்படியே சாஞ்சிட்டு வரேன். இந்த சைட் டே தான், பேபி ரொம்ப டயர்டாக இருக்கேன். இல்லை, அந்த ஃப்ளைட்டில் ஒழுங்காகவே தூங்க முடியல, எனக்கு பிடிக்கல. அப்படியா, சரி ரூமுக்கு போய் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லலை. இந்த சைட் ஜங்குக்கு வந்து டக்குனிட்டே ஒரு சர்ப்ரைஸான ஐஸோட பார்க்க இந்த சைட்டே தான். என்னாச்சு? இல்லை, என் புருஷன் ஏதோ நியூயார்க்குக்கு போனதும் முதல்ல அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, பண்ணுறேன் உனக்கு இருக்குது, நீயே கேட்டல, பண்ணுறேன். ஏன் இல்லை, நான் எங்கே கேட்டேன், நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான். ஐயோ ஜங்குக்கா, ஏன்டா தவளை தன் வாயால் கெடும் மாதிரி பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்டே பேசிட்டு திரும்பிடுறான். இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரி எதுவும் பண்ணல என் பண்ணிய வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவனே வந்து டேவை எடுத்து கிஸ் பண்ண, டேவை வந்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அவன் ஹோட்டலுக்கு வந்து போக கண்டிப்பாக டேக்குக்கு வந்து ஒரே ரூம் தான்.
ஸோ டேக்குக்கு வந்து ஒரே ரூம் கொடுக்க அவங்க 2 பேரும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூம் உள்ள என்ட்ரி ஆன உடனேயும் குக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பெட்டில் செம்மையாக படுத்து உருண்டு பறந்துட்டு இருக்கான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் டோரை லாக் பண்ணிட்டு வந்து வரான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், அப்படி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. பேபி எனக்கு ஒரு டவுட்டு. என்னது, இந்த கம்பெனிக்காரங்க இப்போ நல்லவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? என்னாச்சு அபி? இல்லை, இப்போலாம் நம்மளை ரொம்ப முன்னா விடல, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக க்யூட்டாக யோசிச்சுக்கிட்டே வந்து பெட்டில் வந்து உட்கார்றான். ஸோ குக்கி வந்து டக்குன்னு பண்ணி மாதிரி ஏறி வந்து டேவோட லேப்பில் உட்கார. இந்த சைடு வந்து ஜங்குக் தான். ஏன் அப்படி இப்படி யோசிக்கிறீங்க? இல்லை, நம்மளெல்லாம் ஒன்றாவே விட மாட்டாங்க தானே. இப்போ கூட ரூம்னால் நம்மளுக்கு பிரித்து என்ன வேறு ரூமில் தானே விடுவாங்க. இப்போது நம்மளே ஒன்றா ஒரே ரூமில் விட்டு ஒரே காரில் கூட்டிகிட்டு வந்து எனக்கு புரியல, வரும்போதும் ஒரே காரில் தான் வந்தோம். அதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நம்மக்கிட்டேருந்து ஏதாவது வேணுமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளே இந்த வருஷம் ரிவென்ட் பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணிட்டோன்னு விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் டேக்குக்கர்ஸ் நம்மளுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எவ்வளோ நம்மளை சேர் பண்ணுறாங்க, அது மூலயமா நிறைய வியூஸ் வந்திருக்கும், அதனால் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இது நம்மளுக்கும் ஜாலி, டேக்குக்கர்ஸ்க்கும் ஜாலி தானே, அதனால் நம்ம அவங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல டேவும் வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே கொடுப்போம், நிறைய கொடுக்கலாமே, நிறைய அப்டேட் கொடுக்கலாம், இப்போ இந்த ஷோலையும் நிறைய அப்டேட் கொடுப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கும் வந்து அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த சைட்டே தான் டக்குன்னு ஜங்குக்கோட வயசிட்ட பிடிச்சி இன்னும் கிட்ட இழுக்க, இந்த சைட் ஜங்குக்கு தான் டேவோட ஷர்ட்டை க்ரிப்பை பிடிச்சிட்டு வலிக்குது போட்டு அழுத்தாதா. இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? என் பக்கத்தில் தான் நீ உட்காரணும். ஆமாம், அவன் அப்படியே விட்டுருவான், அவங்க விடுறாங்களோ வெளிலையோ நீ என் பக்கத்தில் தான் உட்காரணும், நீ அட்டம் பிடிச்சி வர என் பக்கத்தில். அவங்க விட மாட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், நீ என் பக்கத்தில் தான் உட்கார்ற, நான் உன் பக்கத்தில் உட்காந்தா சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டியா? ஆமாம், என் கை பறக்கும். சரி, அதே மாதிரி தான் என் கையும் பறக்கும், அதனால தான் ஒரு டேக் உட்காருக்கு அப்டேட் கொடுத்த மாதிரியும் இருக்கட்டுமே, அதனால தான் நான் என் பேபி என் பக்கத்தில் உட்கார சொல்கிறேன். நீ சரியான ஆள் தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ண, டேவை வந்து சிரிச்சுக்கிட்டே பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், சரி ஓகே போதும், நீ விட்டா இங்கே என்ன சாப்பிட்ருவ, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இல்லை நீ இரு, நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஏன்? நீ உனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீ அதை பார்த்து ரிப்ளை பண்ண, நான் போகிறேன், நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபோனை எடுத்து வந்து நோண்டிகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு டேவும் வந்து உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டும் ரொம்ப குட்டியான ஒரு ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்டு வரான். ஸோ ஒரு ஸ்வெட் பேண்ட்ஸ் மாதிரியே. ஸோ அதை வந்து போட்டுட்டு வந்துட்டு அவன் வந்து பெட்டில் வந்து உட்கார, இந்த சைடு ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சரி இப்போ நான் போட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜங்குக்கு வந்து உள்ளே போயிடுறான். ஸோ உள்ளே போன ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ டே வந்து இங்கே ஃபோன் நோண்டிகிட்ருக்கேன். ஒரு ½ ஜங்குக்கு வந்து வெளியில் வரான். ஸோ ஜங்குக்கு வெளில வந்ததும் டே வந்து ஜங்குக்கை பார்க்க, இந்த சைட் ஜங்குக்கு தான் வெறும் பாத்ரோபோட மட்டும்தான் வந்திருக்கான், உள்ளே எதுவுமே இல்லை, அவன் வந்து அதை மட்டும் போட்டுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இந்த சைட் டே அதை பார்த்துட்டு வாயை பழக்க, இந்த சைட் ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன பற்றி 2 கொசு உள்ளே போயிருக்கோம், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, டே வந்து டக்குன்னு அவன் வாயை மூடிட்டு அவனோட லிப்ஸை வந்து வைப் பண்ணுறான். வைப் பண்ண இந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன ரொம்ப வலியுதோ? டே என்னது இது, என்னை வெறுப்பேற்ற தானே பண்ணுற? நான் வெறுப்பேற்றலையே, நான் எதுவும் பண்ணல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு அவனோட லக்கேஜில் இருந்து அவன் எடுத்துகிட்டு வந்த மிலிட்ரி யூனிஃபார்மை வந்து எடுக்கிறான். ஸோ டே வந்து அதை பார்க்கவே இல்லை, அவன் மிலிட்ரி யூனிஃபார்ம் எடுத்து வச்சது. ஸோ அவனும் வந்து கன்ஃபியூஸாக பார்க்க, இந்த சைட் ஜங்குக் தான் இந்த பார்த்தியா என்னோடய மிலிட்ரி யூனிஃபார்ம், சரி இப்போது இது எதுக்கு, நீ எப்போ இதை எடுத்து வச்ச? நான் பேக் பண்ணும்போதே எடுத்து வச்சிட்டேன், உனக்கு தெரியாமல், நீ இங்கே கவனத்தை செலுத்தினா தானே, நீ தான் கோட்டை விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட வரான். இரு நீ கிட்டலாம் வராத, நான் என்னன்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். என்னது? நம்ம புதுசாக இன்னொரு டிக்டாக் பண்ணலாமா? இன்னொரு டிக்டாக்கு நம்ம? ஆமாம்,
நான் தான் ஒழுங்காக எடிட் பண்ண மாட்டேனே, நான் தான் ஒழுங்காக அப்லோட் பண்ண மாட்டேனே, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீஸ் பண்ணிட்டு போய் திருப்பி பெட்டில் உட்காந்துட்டேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் அப்படியே பெட்டில் வச்சுட்டு அவன் வந்து டேவோட லேப்பில் போயிட்டு அழகாக பேபி கேர்ள் மாதிரி உட்காடுறான் வைக்கப்பட்டுட்டு. ஸோ அந்த சைட்டே அதை பார்த்துட்டு, என்ன ஐஸ் வைக்கிறியா, என் புருஷனுக்கு நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டேவோட சீக்ஸை பிடிச்சி. இந்த சைட்டே வந்து உஷாராயிட்டு, தெரியுது நான்லாம் ஒன்றும் இதுக்கு மயங்க மாட்டேன், போ டிக்டாக் எதுவாக இருந்தாலும் நீ தனியாகவே பண்ணிக்கோ, நான் வேணால் ஜிமினாவோட ரூமுக்கு போகிறேன். அப்படி என்ன, அது நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டில் எனக்கு தான் ஒழுங்காக பண்ண தெரியலையே, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கன்வின்ஸ் பண்ணுறான். சொல்லிட்டே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கோபமாக இருக்கும் போது நடிக்க. இந்த சைட் ஜங்குக் தான், நீ வரமாட்டியா, முதல்ல நீ என்ன டிக்டாக் பண்ண போகிற, ட்ரான்ஸேஷனா என்னது, அது இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த யூனிஃபார்ம் போட்டு நான் ஆடுறேன் ஸ்விம்முக்கு, சரி நான் ஆடி முடிச்சுட்டு திருப்பி நான் இதே பொசிஷனில் வந்து உன்கிட்ட இங்கே படுத்துக்கிறேன், நீ வந்து என்னோடய யூனிஃபார்ம் போட்டு அதே மாதிரி ஸ்விம்முக்கு கொரியோ பண்ண, நான் அதை ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு ட்ரான்ஸேஷன் மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த மிலிட்ரி யூனிஃபார்மை நீ போட்டுட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துருவியா நான் போடுறதுக்கு? ஆமாம், நான் இதை போடும்போது நீ என்ன போட்டுட்ருப்ப? அதான் பிளாங்கெட் இருக்கே, நான் பட்டு தானே இருக்க போகிறேன், நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிப்பேன். என்னது? அதான் நான் இப்போ இதை போட்டு டான்ஸ் ஆட போகிறேன், நீ கேஷுவலாக இங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி இரு, ஓகேவா? பேபி, நீ வேறு எதையோ கிளற, தெரியுது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான் நெக்கலாம். ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு கல் பண்ணிட்டு, ஏதோ நம்ம படுத்த நான் எப்படிடா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு அவன் வந்து சும்மா கேஷுவலாக இருக்க மாதிரி பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து டேவோட முன்னாடியே தான் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பான், டேவோட முன்னாடியே தான். ஸோ டே வந்து அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான் ஒரு அப்சர்ஸ்டான ஐஸோட. இந்த சைட் ஜங்குக்கு தான் கரெக்டாக அந்த லாஸ்ட்டு பட்டனை போட்டு முடிக்கும்போது ரொம்ப வலியுது, அதை தொடச்சிட்டு கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட்டே வந்து டக்குன்னு கல் பண்ணிட்டு, பேபி நீ என்னை ரொம்ப வெறுப்பேற்றி தானே பார்க்குற? ஆமாம் வெறுப்பு தான், நீ முதல்ல கேஷுவலாக இரு, நான் பண்ணுறத மட்டும் பாரு. நீ பண்ணுறத பார்த்துட்டு தானே இருக்கேன், ஏய் நீ ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து இங்கே வந்து நிற்கிறான். ஸோ கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு, ஸோ அந்த சைட்டே வந்து அவனை கேஷுவலாக இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக ஸ்விம்மோட கோரியோ வந்து முடிச்சுட்டு அவன் வந்து டேக்கிட்ட வரான். ஸோ டேக்கிட்ட வந்துட்டு அவன் பட்டுன்னு அவனோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான், டே பொறுமை இல்லை நீ டக்குன்னு போய் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண. இந்த சைட்டே தான், ஒரு புருஷன் முன்னாடி இப்படி ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணினா என்னால் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீ அப்படியே கண்ட்ரோல் பண்ணதே இல்லைல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக தள்ளி விடுறான் டேவை. ஸோ தள்ளி விட்டு அவன் வந்து யூனிஃபார்மை டேக்கிட்ட கொடுத்துட்டு அவன் டக்குன்னு வந்து பெட்டில் ஜம்ப் ஆகி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் டேக்கிட்ட வந்து தப்பிக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த சைட்டே வந்து ஜங்குக்கு பார்த்து நல்லா வந்து பார்த்துட்டு அவன் ஒரு ஸ்மைக் கொடுத்துட்டு, இந்த பன்னி தேவையில்லாமல் புளியை கரலேறி விட்டுடுச்சு, முடிச்சுட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே அந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் வந்து போட்டுட்டு அவன் வந்து போய் அந்த கோரியோ வந்து முடிக்கிறான். ஸோ அவன் முடிச்சுட்டு வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வரான் ஜங்கு கிட்ட. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் செம்மையாக இருக்கும்ல, அந்த ட்ரான்ஸேக்ஷன் பண்ணி போட்டால் எல்லா டேக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை வாங்க. இந்த சைட்டே வந்து டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி ரெண்டுத்தையுமே வந்து மேலே பின் பண்ணிடுறான். மேலே பின் பண்ணிட்டு அவன் அப்படியே மேலே ஓவர் ஆகிட்டு வந்துட்டு அவனோட ஒரு அந்த மிலிட்ரி யூனிஃபார்மோட பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணேன். இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான், என்ன இதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது டின்னருக்கு போகணும், டின்னர் தானே, அதான் என்னோடய டின்னர் எங்கே இருக்குது, எனக்கு அந்த டின்னர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக அவனோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வந்து கீழே போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பிளாங்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு தாண்டியா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, முடிவே பண்ணிட்டியா? ஆமாம் ஆனால் வேணாம் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பட்டுன்னு திருப்பிட்டே வந்து அவன் பட்டிலே அடிக்க.
ஐயோ டாடி உன் டாடின்னு கூப்பிடலன்னா என்னை அடிச்சுட்டே இருப்போம்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேவோட நெக்கை பிடிச்சி இழுத்து செம்மையாக வந்து டேவை கிஸ் பண்ணுறான். ஸோ டேவை வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேக் கிஸ் பண்ணிட்டு அவன் பொறுமையாக வந்து எல்லா ப்ராசஸையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் அவங்களுக்குள்ளே வந்து அதிகமாகுது. ஸோ டே வந்து அந்த கிஸ்ஸை ரொம்ப வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ டீப்பாக டங்கு இன்சர்ட் பண்ண அந்த கிஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்குது. இந்த சைடு ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஸோ வந்து டேவோட ஷோல்டரை பட்டுன்னு அடிக்கிறான். ஸோ இந்த சைடு டே வந்து டக்குன்னு பேக் ஆஃப் ஆகிட்டான். ஒரு இன்ச்சு கூட கேப் விடாமல் திருப்பி வந்து ஜங்குக்கோட நெக்கை வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஸோ நெக்கை அட்டாக் பண்ணி செம்மையாக சக் பண்ணுறான். செம்மையாக ஏதோ ஒரு கேண்டியை சாப்பிட்ற மாதிரி அவன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே வந்து சக் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக ஜங்குக்கோட நிப்பிள் கிட்ட வரான். ஸோ ஜங்குக்கோட நிப்பிள் கிட்ட வந்துட்டு அது மேலே ஒரு கிஸ் கொடுக்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே ஹோல் பாடியும் ஷிவர் ஆகுது. ஸோ வந்து டேவோட ஹெட்டை பிடிச்சிட்டு டாடி ஸ்லோவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை பப்பி ஐஸோட சொல்ல டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு முன்னாடி ஜென்டலாக தானே பண்ணேன், இப்போவும் ஜென்டலாலாம் பண்ண முடியாது, இன்றைக்கி இந்த புளியை கலரி விட்டல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறன்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பான வாய்ஸோட அவ்வளோ டெரராக சொல்கிறான். இந்த வாய்ஸை கேட்கும் போதே ஜங்குக்கு வந்து உள்ளே நடுங்குது. ஸோ அவன் வந்து பட்டுன்னு அவனோட நிப்பிள்ஸை அட்டாக் பண்ணி அவ்வளோ செமையாக சக் பண்ணுறான். ஜங்குக்குனால முடியல. அவன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக சக் பண்ண ஜங்குக்கு வந்து செம்மையாக மூவ் பண்ணுறான். டாடி கட்டி பொறுமையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தட்டே வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லையே. அவனுக்கு காதே கேட்காத மாதிரி அவன் வந்து பண்ணிடுறான். ஸோ ரெண்டு சைடும் மாற்றி வந்து அவன் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கோட டம்மி கிட்ட வரைக்கும் அவன் வந்து சக் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ ஜங்குக்கோட ஒரு லெக்கு தூக்கி அவனோட ஷோல்டர் மேலே போட்டு அவன் டைஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடில் டையையும் வந்து அவன் மேலே தூக்கி போட்டு அந்த டைஸ் ஃபுல்லாகவும் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்குக்கோட கீழே பார்க்க இந்த சைடு ஜங்குக்கு தான் பொறுக்கி என்ன பண்ணுற நீனு, இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணவே மாட்டல, நான் மட்டும்தான் பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பட்லேயே ஒரு ஸ்லாப் கொடுக்க இந்த சைட் ஜங்குக்கு தான் செம்மையாக மோன் பண்ணுறான். டாடி சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெக்கமே இல்லாமல் சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அதானே நீயாவது நல்லவனாவது, நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே போயிட்டு வந்து ஜங்குக்கை ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக வந்து ஜங்குக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவன் வந்து பொறுமையாக இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பொறுமையாக வர இந்த சைடு ஜங்குக்கும் வலிக்குதா சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுன்னு ஒரேடியாக இன்சர்ட் பண்ணிடுறான் அவ்வளோ ஹார்டாக. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மூவை. அவன் வந்து செம்மையாக கத்துறான், அந்த ரூமே அதிர்ற மாதிரி. நாயே எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்பீடாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கற்று இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்குக்கோட லிப்ஸை அட்டாச் பண்ணி வந்து நல்லா பைட் பண்ணி சக் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான் அந்த கிஸ்லேயே உனக்கு இருக்குடி என்ன பண்ணுற நீ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிஸ்லேயே வந்து செம்மையாக திணறான். ஸோ அந்த சைட்டே வந்து ஃபுல்லாக செம்மையாக பண்ணுறான். நம்ம ரஃப்பாக முன்னாடி பண்ணதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அவ்வளோ ரஃப் அண்ட் ஸ்பீடாக வந்து போகுது. அதை ஜங்குக்கு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ஜென்டலை விட இந்த ரஃப்னஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து டேவோட காலரை பிடிச்சிட்டு செம்மையாக வந்து மூன் பண்ணுறான். ஸோ அந்த சைட் டே தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் வந்து பேச இந்த சைட் ஜங்குக்கும் செம்மையாக மூன் பண்ணிட்டு அப்பா டாடி எனக்கு இது தான் டாடி ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுற இந்த ஸ்பீடு என் டாடி பீஸ்டாக மாறினதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்த வச்சு தேவை செம்மையாக கெஸ் பண்ணுறான். என்னடா பண்ணுற டாடி, ஃபாஸ்ட்டாக அங்கே தான் கரெக்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ பேபி கேர்ள் மாதிரி சொல்லிட்டே வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டு. ஸோ அவன் வந்து ஜங்குக்கோட லிப்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவன் வந்து செம்ம ஸ்பீடாக அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு பேரும் வந்து ரிலீஸ் பண்ணட்டே வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டு ஒரு ஹெவி ப்ரீத்தோட ஜங்குக்கோட செஸ்ட் மேலேயே அப்படியே வந்து படுத்துக்கிறான், அப்படியே வந்து சாஞ்சிட்றான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் வந்து செம்மையாக மூச்சு வாங்குது. ரெண்டு பேர் பாடியாக வந்து அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் போதுமா டாடி போதாது தான்
போதாதா, காதை பிடிச்சி திருவிடுவேன், கொன்றுவேன் உன்னை, இதுக்கப்புறம்லாம் எந்த ரவுண்டும் கிடையாது, போடா. அப்பா நல்ல வேலை, நாளைக்கு நைட்டு இன்டர்வியூ, இன்றைக்கி நைட்டே இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வையேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ இன்றைக்கி நைட்டு இன்டர்வியூனால் நீ எனக்கு தந்திருக்க மாட்டியா? சத்தியமாக தந்திருக்க மாட்டேன், போடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விடட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கு எழுத ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐஸ் மட்டும் வைக்கிறல்ல, என் பேபிக்கு நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும், நீ சும்மா ஃப்ளர்ட் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக வந்து பவுட் பண்ணிட்டே சொல்கிறேன். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரி நான் போய் என் பேபியை க்ளீன் பண்ணிட்டா, எனக்கு பயமாக இருக்கேன், எதுக்கு அங்கே போய் நீ இன்னொரு ரவுண்டு கேட்பேன், கேட்டால் மட்டும் உனக்கு பிடிக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜங்குக்கு எதுவும் பேச விடாமல் ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட ஏதோ சொல்லலான்னு வரான். அதுக்குள்ளே டே வந்து ஜங்குக்கோட லிப்ஸை வந்து லாக் பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான் பாத்ரூமில். ஸோ அங்கேயும் வந்து ரவுண்டு போகுது. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு 2 பேரும் வந்து அவ்வளோ டயர்டில் வராங்க வெளியில். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் எடுத்து மாட்டி விட ஜங்குக்கு நிற்க முடியாமல் நிற்கிறான். ஸோ இந்த சைட் டேவும் வந்து அவனுடைய கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து அவன் போட கதவை நல்லா பட்டுன்னு யாரோ தட்டுறாங்க. ஸோ அந்த சைட் டேவும் ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃப்ளின்ச் ஆக இந்த சைட் டே தான், பேபி நீ பாடு நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் வந்து ஆரம்பப்பா தான் நிற்கிறாரு. ஸோ அந்த சைட் டே தான், என்னாச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க? அது இன்றைக்கி நம்ம வந்ததே லேட்டு தான். ஸோ டின்னர் நம்ம ஃப்ளைட்லேயும் சாப்பிட்ல, இப்போ டின்னருக்கு வர டைம் ஆகிடுச்சு, அதான் டின்னருக்கு சாப்பிட போகலான்னு இந்த ஹோட்டல்லையே. அப்படியா, அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டே உள்ளே எட்டி பார்க்குறான். ஜங்குக்கு முடியாமல் சுத்தமாக அவனால் இப்போ இறங்கியே வர முடியாது, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சைட்டே வந்து ஒரு பவுட் பண்ணிட்டு, டின்னர் எங்களுக்கு நாங்கள் ரூமுக்கு வர சொல்லிடுவோமே, டே எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒன்றா சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான், நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே எட்டி பார்க்க இந்த சைட் ஜிம்மன் தான், அப்படி என்னடா உள்ளே எட்டி பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்து உள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து அவ்வளோ முடியாமல் உட்காந்துட்ருக்கான் அந்த பெட்டில் சாஞ்சு. ஸோ இந்த சைட் ஜிம்மன் தான் வாயில் கை வச்சுட்டு வாயை வந்துட்டேவா பார்க்குறான். இந்த சைட்டே தான், டேய் இப்போ எதுக்கிட்ட அப்படி பார்க்குறான், டேய் வந்த உடனே மாடா நான் என்ன பண்ணல, அவன் தான், அடாப்பாவீங்களா திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா வந்து சொல்ல இந்த சைட்டே தான், நான் எதுவும் பண்ணலாம் அங்கே அப்படின்ட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டே சொல்ல உள்ளேருந்து ஜங்குக்கு தான், வந்தேன்னா உன்னை சாவடிச்சிருவேன், அங்கே இங்கே பாருங்க என்னை எப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கியூட்டா. ஸோ அவர் வந்துட்டே பார்த்து முறைக்கு இந்த சைட்டே தான், நான் எதுவும் பண்ணல, ஆனால் ஒழுங்காக அவனை கூப்பிட்டு கீழே வா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அந்த சைட் சுகாவும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எங்களுக்கு திருத்தவே முடியாதுடா, எனக்கு ஏற்ற தம்பி தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ இந்த சைட்டே வந்து அவர் போத்த பார்த்து சிரிச்சுட்டு அவனை வந்து குக்கியை பார்க்குறான். ஸோ எல்லோரும் வந்து அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சைட் குக்கியை பார்த்தா குக்கி வந்து முறைச்சிட்டு பார்க்குறான் டேவை. ஸோ இந்த சைட்டே தான், எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க, போய் கொட்டிக்கோ போ, என்னாலாம் எழுந்துச்சி வர முடியாது, பேபி சாரி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இங்கே பாரு என்னால் ஏஞ்சிக்கவே முடியல டே, எவ்வளோ நாள் கனவு தெரியுமா அது, ரொம்ப நாள் கழிச்சு 7 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி இப்போ ஒரு புது ஹோட்டலில் நம்மளாம் இருந்து நம்ம சாப்பிட்டா ஒன்றா எவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும், வா நான் பொறுமையாக கூப்பிட்டு போகிறேன், என்னால் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டே சொல்ல இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை அப்படியே பிரைடல் ஸ்டேட்டில் தூக்கிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், என்ன பண்ணுற, போய் சாப்பிட்லாவா, நீ தானே ஒன்றா சாப்பிட்ணுன்னு கேட்டேன், அதுக்குன்னு எங்கே கூப்பிட்டு போகிற என்ன, கீழே சாப்பிட்றதுக்கு, இப்படியே தூக்கிட்டு போனால் எல்லோரும் பார்ப்பாங்க, பார்க்கட்டும், நீ விளாட்றன்னு எனக்கு தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நடந்து வரேன், நீ நடந்து வர்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறத விட நான் தூக்கிட்டு வந்ததை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்கிறேன். இந்த சைட் ஜங்குக்கு தான், உன்னை கொன்றுவேன், என்னை இறக்கி விட, நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுட் பண்ணிட்டே சொல்ல இந்த சைட்டே தான் அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, டேய் இந்த ஹோட்டலில் நம்மளை தவிர யாரும் இல்லை, இந்த மொத்த ஹோட்டலுமே நம்மளுக்காக தான் புக் பண்ணியிருக்கு, நீ ஒன்றும் பயப்படாத, நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட, அப்போ
அப்போ நம்ம மட்டும்தான் இருக்குமா? நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் வந்து கீழே போக அழகாக வந்து 7 பேரும் ஒன்றா உட்காந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க. ஒருத்தரை மாற்றி ஃபீட் பண்ணிக்கிட்டு நல்லா அவ்வளோ ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டேவும் வந்து குக்கியை ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது எட்டி எடுக்கணுமா, அது எல்லாத்தையுமே வந்து அவன் எடுத்து கொடுக்குறான். அவனை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான். எந்த கேமராவும் சுற்றி இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ரூமை விட்டு இங்கே ஹோட்டலுக்கு வரும்போது பாதி பேர் கேமரா வச்சு பார்த்துட்டாங்க வெளியில் இருந்தவங்க. பட் உள்ளே யாரும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் உள்ளே வந்து அவங்க போயிட்டு நல்லா வந்து அவங்க டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக திருப்பி டேக்குக்கு வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ போயிட்ட பிறகு ஜங்குக் தான் செம்ம டயர்டு. ஸோ வந்து அவனை இழுத்து வச்சு நல்லா படுக்க வச்சுக்கிறான். ஸோ 2 பேரும் வந்து செம்ம அழகாக வந்து தூங்குறாங்க. அப்படியே வந்து அந்த நைட் அவ்வளோ அழகாக ஸ்கிப் ஆகுது. ஸோ டைம் வந்து நெக்ஸ்ட் டே நைட்டுக்கு வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் எல்லோரும் வந்து சூப்பராக ரெடி ஆகுறாங்க அவங்களுடைய இன்டர்வியூக்காக. ஸோ எல்லோரும் வந்து ரெடியாக இந்த சைட் டேக்குக்கு தான் அவங்களோட ரூமில் வந்து ஜங்குக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைட் தான் பேபி உனக்கு ஓகே இல்லை, உனக்கு எதுவும் பெயின் இல்லையே? ஐயோ நான் ஓகே தான் அம்பி, நேற்று பண்ணது தான், நான் இன்றைக்கி தான் நீங்கள் எதுவும் பண்ணல, குட் பாயாக இருந்தீங்களே என்னோடய டைகர், நான் ஓகே தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகேவாக தான் இருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிச்சி வந்து நிற்க வைக்கிறான் அவன் பக்கத்தில். செஞ்சுக்கிட்டே தான் ஒன்று வயசிட்டு பிடிச்சிட்டு க்ராப் டாப் என் பேபிக்கு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஹிப்பை இன்னும் ரப் பண்ணுறான். ஏன்னா ஜங்குக்கு வந்து அவனோட ஹேண்ட்ஸை அவனோட ஷோல்டரில் ரப் பண்ணியிருக்கிறதுனால அந்த க்ராப் டாப் வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஜங்குக்கோட ஒரு பேரான வயசில் தான் அவனோட ஹேண்ட்ஸை வச்சுருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து அவன் வயசில் சாமியாக ரப் பண்ண இந்த சைட் ஜங்குக்கு தான் சும்மாவே உனக்கு இந்த இடுப்பு மேலே பைத்தியம், இதில் நான் வர க்ராப் டாப் போட்டு தொலைஞ்சிட்டேன், இதை பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாக நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் இந்த இடுப்பு மேலே எனக்கு ரொம்ப பைத்தியம் தான், அதனால தான் என் லைவையே விட்டு வந்து உன்னை இழுத்து வச்சு 4 போட்டு கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் கிட்டே வரேன். சரி ஜங்குக் தான் சரி போதும் டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேயே இங்கே வந்துடுவார், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல டேவாக வந்து அவனை டிப்டாப்பாக வந்து சரி பண்ணிட்டு 2 பேரும் வந்து ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளில வராங்க. கரெக்டாக அவங்க ரூமை விட்டு வெளில வரும்போது மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து அவங்க ரூமை விட்டு வெளியில் வராங்க. ஸோ இந்த சைடு ஓபி அப்போ தான் டேவோட ஷோல்டரில் வந்து டக்குன்னு கை போட்டு வந்து ஜம்ப் பண்ணேன். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். ஸோ இந்த சைடு ஓபி அப்போ தான் என்ன ஜோடியாக வெளில வரீங்க, அவ்வளோ ஹாப்பியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகாக கேட்க இந்த சைடு வந்துட்டே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம்மா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் பொண்டாட்டி என் பக்கத்தில் தான் உட்காருவான், யாரும் என் பக்கத்தில் வந்து உட்காரக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு வந்து மெம்பர்ஸ் அதை பார்த்து சிரிச்சுட்டு யாரும் உன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, உன் பொண்டாட்டி உன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வந்து அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டு போக ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளஷ்ஷான சிக்ஸோட கூட வரான். ஸோ அப்படியே வந்து அவங்க காரில் ஏறி போக இன்டர்வியூ நடக்கிற பிளேஸ்க்கும் வந்து அவங்க போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே ஜங்குக்கு வந்து அவன் பக்கத்தில் தான் இழுத்து வச்சு உட்கார வச்சுக்கிட்டான். ஸோ 2 பேரும் வந்து ஒரு சொட்டு கூட இடம் விடாமல் அவ்வளோ க்ளோஸாக அப்படி ஒட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நெளிகிறான், அவனுக்கு வந்து உட்கார இடமே இல்லை, ஏன்னா வந்து மொத்தமாக அவன் மேலே சாஞ்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து அவங்க இன்டர்வியூ எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக ஜிம்மி வந்து கேட்பார் இல்லையா ஜங்குக் கிட்ட என்ன மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ வந்து டக்குன்னு ஜங்குக் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அதனால் இந்த சைடு வந்து எல்லா ஆர்மிஸும் செம்மையாக கத்துறாங்க. அங்கே இருக்க பாதி ஆர்மிஸ் டேக் குக்கர்ஸ் தான், பாதி இல்லை மொத்தமாகவே டேக் குக்கர்ஸ் தான் போல், அவங்க அப்படி கத்துறாங்க. ஸோ இந்த சைடு ஜிம்மியும் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்புறம் செம்ம ஷாக்கில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும் வந்து கூப்பிட்டு காட்டுறாங்க பாரு அப்படின்ட்டு. ஜங்குக்குமே செம்ம ஷாக்கு தான், என்னடா அப்படி பட்டுன்னு ரிவீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த சைட்டே தான் மனசுக்குள்ளே ஐயோ பட்டுன்னு உண்மையாக சொல்லிட்டேனே, இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கேன். இந்த சைட் ஜிம்மி தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்க இந்த சைட்டே வந்து ஐயோ நான் என்ன சொல்கிறது இப்போது டீசிங்கும் கிஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி தானே சவுண்ட் ஆகும், மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அது இவன் என்னை எப்போவுமே தொல்லை பண்ணிட்டே இருப்பான்,
அப்படின்ட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பம் அப்போ வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அது தொல்லை பண்ணிகிட்டே இருக்கத்தான் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல இந்த சைட் ஜிம்மி தான் எனக்கு என் காதில் கிஸ்ஸிங்னு கேட்டுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி திருப்பி செம்ம சவுண்டு இந்த சைடில் இருந்து சொட்டே வந்து டக்குன்னு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து மண்டையை ஆட்டிட்டு அவன் வந்து ஆன்ஸில் நோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் வந்து இவன் வேணும்னே தான் உண்மையை சொன்னால இப்போ எப்படி மாற்றுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவை பார்த்துட்டு இப்போ நான் நோ சொல்லலைன்னா எல்லா ஆர்மிஸும் கன்ஃபார்மே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நோன்னு மண்டையை ஆட்டுறான். ஸோ வந்து யாருக்கும் தெரியாமல் டே வந்து சைடில் கிள்றான். டே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு கல் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக அந்த இன்டர்வியூவும் வந்து முடியுது. ஸோ இன்டர்வியூ முடித்து பேக் ஸ்டேஜ் போன உடனேயும் ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சி ஒரு வாலோட வந்து பின் பண்ணுறான். அந்த சைடு வந்து மெம்பர்ஸ்னால் அதை பார்த்துட்டு டே இங்கே தான் இருக்கோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு தான் அங்கே நீங்கள் எல்லாருமே காருக்கு போங்களேன் நாங்கள் 2 பேர் இதை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல எல்லோரும் அந்த காருக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த மொத்த ரூமில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க தனியாக. ஸோ இப்போ அந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன சொன்ன நீ நாங்கள் என்னடா சொன்ன நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இந்த சைட்டே தான் பேபி நான் தாண்டா உனக்கு புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கும். மரியாதையாவா அங்கே நான் கிஸ் பண்ணுறத தானே நீ மிஸ் பண்ணன்னு சொன்னேன். அப்படி என்னவோ நான் உன்னை இத்தனை வருஷமாக கிஸ் பண்ணாத மாதிரி நீ சொல்கிற. தினமும் கிஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நிறைய வாட்டி அதை மாதிரி பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெக்கமே இல்லாமல் சொல்கிறான். சென்சைட்டே தான் அவன் வயசிட்ட பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு அது இல்லை பேபி நான் ஏதோ ஆர்வத்தில் நம்ம டே குக்கர்ஸ்க்காக கிஸ்ஸிங்னு சொல்லுவியா நீனு? கிஸ்ஸுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கிட்ட இழுக்கிறான். சென்சை ஜங்குக்கு தான் போ இப்போ அந்த கம்பெனிக்காரன் பார்த்தானா என்ன சொல்லுவான் நம்மளை? அதெல்லாம் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். அவர் உன்னை தான் திட்டுவார், எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியும். ஆனால் உன்னை திட்டினா பரவாயில்ல பேபி, நான் சொல்லிக்கிறேன். எப்படியோ நான் இந்த வருஷம் ரிவீல் பண்ண தான் போகிறேன், அப்புறம் இன்னும் எதுக்கு மறைச்சிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கிஸ்ஸிங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கோட வயசுக்குள்ளே வந்துட்டே அவன் ஆன்சர் வச்சு தடவுறான். இந்த சைட் ஜங்குக்கு தான் சும்மா இல்லை பேபி அது டக்குன்னு கேட்டதும் நம்மளுடைய ரன் எபிசோட்ஸ் பண்ணும் போதெல்லாம் எத்தனை வாட்டி யாருக்கும் தெரியாமல் ஆஃப் கேமில் போய் கிஸ் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு கிஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஞாபகத்தில் நீ கிஸ் பண்ணுறத மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்லுது. சரி ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து டேவோட சிக்ஸை ரப் பண்ணிக்கிட்டு டேவோட ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட்டை ஜாயின் பண்ணுறான். ஐ லவ் யூ அப்படி ரொம்ப நாள் கழித்து கேட்குற மாதிரி இருக்குது. எப்போவும் சொல்லிட்டு தானே இருக்கேன், இது புதுசாக இருக்குது, லவ்வோட கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ இத்தனை நாள் லவ் ஸ்டோட சொன்னானா? இல்லடி சொல்லும், நீ எப்படி லவ் ஸ்டோட சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு எழுதி கிஸ் பண்ண 2 பேரும் வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கிப் ஆக அவங்கள வந்து காருக்கு போயிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு எதுவும் பண்ணலை, அமைதியாக அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட்டே வந்து ஜங்குக்கை பேக் ஹக் பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக்கு வந்து அவன் ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே டேவை வந்து மிரர் வழியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ டே வந்து செம்ம டயர்டெலாம் இருக்கான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் ஹப்பி டயர்டாக இருக்கீங்களா? இல்லையா? ஏன் பேபி? அது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? என்னது பேபி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து ஆர்வமாக ஜங்குக்கோடைய நெக்கு கிட்டே இருந்து ஜங்குக்கு வந்து எட்டி பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா வேணாம், என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக வந்து குழந்த மாதிரி அடம் பிடிக்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பிட்டு டேவோட ஷோல்டரில் வந்து அவன் ஆன்சர் ரேப் பண்ணுறான். டேவும் வந்து ஜங்குக்கோட வயசிட்ட செக்யூராக பிடிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் டேவை நல்லா அட்மையர் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃப்ளைட்டில் ஆமாம், இதுக்கப்புறம் திருப்பி நியூயார்க்குக்கு எப்போ வருவோன்னு தெரியாது, அதுவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து, அதனால் நம்ம 2 பேர் இப்படியே ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் ஒரு டேட் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக கேட்க இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் கிட்ட லீன் ஆகி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் கொடுக்குறான். கிஸ் கொடுத்துட்டு இவ்வளோ தானா, இதுக்கா பேபி இவ்வளோ நேரம் யோசிச்சா, சரி வா போகலாம் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலுக்கு. ஆனால் நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோம். ஆமாம், டேட்னால் நம்ம 2 பேர் தானே பேபி போகணும். அது
நம்ம 2 பேரும் போனால் எல்லோரும் பார்க்க மாட்டாங்களா நம்மளை? நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பண்ணட்டும், இதில் என்ன பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக சொல்கிறான். சரி அந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் தான், ஆனால் ஹோட்டலில் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி ஓகே, அதை நான் பார்த்துக்குறேன், நம்ம போகலாமா? கூப்பிட்டு போகிறீங்களா? ஆட வா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இழுத்துட்டு ஓடுறான் ஜங்குக்கு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேப் பிடிச்சிட்டு, அப்படி என்ன பேபி? ஆரம்பங்கிட்ட சொல்லிட்டு போகலாம். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆரம்பப்போடைய டோரை வந்து தட்டினா உள்ளேருந்து அவரும் வந்து டயர்டாக தூக்க கண்ணோடு வந்து வராரு. ஸோ அந்த சைட் தேவை பார்த்ததும் அவர் வந்து, என்னடா இன்னத்துக்கு வந்து கதவு தட்டி நின்றுட்டுருக்க, ஷோ போயிட்டு வந்தது உனக்கு டயர்டாக இல்லையா? அது நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ளைட்டில். ஆமாம், அதனால் நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒரு டேட்டுக்கு போயிட்டு வரேனே. டேய் என்ன பேசிகிட்டு இருக்க நீನು? நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ஹோட்டலுக்கு போகிறீங்களா? யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க, அவ்வளோதான் அந்த பிகிட்காரன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல. இந்த சைட்டே தான், அதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணுறேன், அவன் ஆசைப்பட்டா நான் கூப்பிட்டு போனோம். டேய் ஐயோ உனக்கு சொன்னால் புரியாதா? அவர் கத்துவார், அவர் கத்துனா நான் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு போனோன்னு நான் வந்தேன், சரியா? தேட வேண்டாம், நாங்களே வந்து படுத்துருவோம், நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அவன் எதுவுமே பதில் எதுவுமே கேட்காம அவன் பாட்டு குக்கியோட கையை இழுத்துட்டு வந்து போயிடுறான். இந்த சைட் குக்கியும் வந்து பயந்துக்கிட்டே டேப் பின்னாடி வரான். வந்து திரும்பி அங்கே வந்து பார்க்க அவர் வந்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு டேவோட கான்ஃபிடென்ஸை பார்த்துட்டு. ஸோ இந்த சைட் டேவோ வந்து குக்கி அவ்வளோ டைட்டாக அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க நேரம் வெளியில் யாரும் இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக காரில் ஏறிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பக்கத்தில் ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த சைட் குக்கி தான் பயந்துக்கிட்டே வரான். அவனுக்கு காரை விட்டு வெளில வரலாமா வேணாமானே தெரியல. ஸோ இந்த சைட்டே அவனை பார்த்துட்டு, என்ன பேபி கார் டேட்டுக்காக வந்திருக்கோம், உள்ளே உட்காந்துட்ருக்கேன், வெளில போகலாம். அது வெளில யார் இருக்கா? வெளில மனுஷங்க தான் இருப்பாங்க, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த டோரை வந்து திறந்துட்டு அவன் முன்னாடி போயிடுறான். ஸோ குக்கியும் வந்து கேஷுவலாக அவன் பேகை மாட்டிட்டு அவனும் வந்து பின்னாடி வரான். ஸோ 2 பேரும் வந்து அந்த ஹோட்டலில் போயிடுறாங்க. ஸோ ஹோட்டலில் போய் பார்த்தா ஒருத்தர் கூட அந்த ஹோட்டலில் இல்லை. ஸோ குக்கிக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஸோ வந்து டேவை வந்து கன்ஃபியூஸாக பார்க்குது. சரி டே அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இவனோட கையை வந்து காட்டுறான் குக்கியை வந்து பிடிக்க சொல்லி. ஸோ குக்கி வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே தான், எனக்கு தெரியும் நீ எப்படி பயப்படுவேன்னு, அதனால தான் இந்த மொத்த ஹோட்டலையும் உனக்காக புக் பண்ணேன். அப்போ ஹோட்டலில் இருக்கவங்க கேட்டால் சொல்லிக்கலாம், என்ன சொல்ல போகிறீங்க, என் ஒய்ஃப் பண்ண அப்படியே, ஆனால் உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கட்டே வந்து அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய்ட்டு ஒரு கார்னர் சீட்டில் ஒரு மிரருக்கு பக்கத்தில் வந்து 2 பேரும் உட்காடுறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் பயந்துகிட்டே இருக்கேன். அங்கே வந்து ஒரு வெயிட்டர் வந்து வராங்க. ஸோ இந்த சைட்டே தான், ஹலோ எங்கள் 2 பேருக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மெனுவில் இருந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து தேவை ரொம்ப நர்வஸாக பார்த்துட்ருக்கேன். இந்த சைடு அந்த வெயிட்டர் தான் 2 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் 2 பேரும் உண்மையிலே ஒன்றா இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சைட் தேவன் ஜங்குக்கு அவங்கள பார்த்து சிரிக்க, இந்த சைடு அந்த வெயிட்டர் தான், நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னது? அது நீங்கள் 2 பேர் டே குக்கர் சொல்கிற மாதிரி உண்மையிலே லவ் பண்ணுறீங்களா, டேட் பண்ணுறீங்களா, இது நீங்கள் டேட்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ஜென்டலாக தான் கேட்குறாங்க ஒரு ஸ்மைலோட. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஏதோ சொல்லான்னு போகிறான். ஸோ அந்த சைட் குக்கி தான் அவன் கையை டக்குன்னு பிடிச்சி அமைக்கிட்டு, அச்சாச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களை ஷிப் பண்ணுவாங்க அவ்வளோதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக, நீங்கள் போய்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அவங்களும் வந்து சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே தான் குக்கியை பார்த்து பவுட் பண்ணிட்டு, ஏன் பேபி என்ன சொல்ல விடல, உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு எந்திரிச்சு வந்து டேவோட லேப்பில் உட்காடுறான். ஸோ அந்த சைட் டே தான் அவனை டக்குன்னு பிடிச்சிட்டு, என்ன இங்கே பண்ண போறியா? ஆசை தான், நான் அதுக்கு வரல, உன்னை அடிக்கிறதுக்கு தான் வந்தேன். எப்படி புருஷன் மடியில் உட்காந்துட்டு பொண்டாட்டி புருஷன் அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நெக்கலாக வந்து பேசுகிறான், டீஸ் பண்ணிக்கிட்டே. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து அவன் காலரை பிடிச்சி இழுத்துட்டு, நம்ம 2 பேர் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ரிவல் பண்ணுற வரைக்கும் யாருக்கும் ரிவல் பண்ணி தொலையாத. அது கொஞ்சம் கஷ்டமா? சரி ஓகே என் பண்ணி கோவப்பட வேண்டாம்.
அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல டக்குன்னு வந்து குக்கி இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகி போய் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ இந்த சைடு அவங்க ஃபுட்டும் கொண்டு வர 2 பேரும் செம்ம ஜாலியாக அவங்க ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பர்சனலாக பேசிக்கிட்டே. ஸோ இந்த சைட் டே தான் நம்ம மட்டும் டேட் வந்திருக்கிறது டே குக்கர்ஸ்க்கு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், அப்போ வா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி என்ன எனக்கு பயமாக இருக்குது. அட பாவி, நீ இருக்கியே, ஒன்றும் இல்லை, நீ இங்கெல்லாம் வர தேவையில்ல. அப்படியே அந்த கண்ணாடியில் ஒரு கண்ணை மட்டும் காட்டு, நான் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிடுறேன். இன்ஸ்டாலையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கேஷுவலாக சொல்கிறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டு பார்த்து இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவனும் வந்து அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறான். ஸோ 2 பேரும் வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்க வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குக்கியை பார்க்குறான். போகலாமா ரூமுக்கு? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வர 2 பேரும் வந்து திருப்பி அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கே வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப்பாக 2 பேரும் வந்து அவளை அழகாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் வந்து தூங்கிடுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு, அதனால். ஸோ 2 பேரும் வந்து தூங்க நெக்ஸ்ட் டே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லோரும் வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து டேக்குக்கு அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ அழகாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொரியாவுக்கும் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப டே வந்து ஜங்குக்கு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ 2 பேரும் வந்து ஒன்றா டேவோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதும் ஜங்குக்கு வந்து எல்லா லக்கேஜும் தூக்கி தள்ளி வச்சுட்டு அவன் பாட்டு போய் டேவை சோஃபாவில் தள்ளிட்டு அவன் வந்து டேவோட லேப்பில் உட்காடுறான். ஸோ இந்த சைட் டே தான். என்ன பேபி, ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன? எங்கே தான் நம்ம வெளில போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நல்லா இருக்க மாதிரி தோணுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக சொல்ல இந்த சைட்டே அவனோட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு, கரெக்டு தான் பேபி, வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன், நீ எதை சொல்கிற? நானும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன். நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பெஷல் டைமை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் ஃப்ளர்ட்டியாக. ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு அவன் செஸ்லேயே அடிக்கிறான். ஸோ இந்த இதே தான் அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவனோட ஹேண்ட்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணாத, வா நம்ம போய் தூங்குவோம், டயர்டாக இருக்குது. ஓகே, எனக்கும் டயர்டாக இருக்குது, 2 பேரும் ஷவர் எடுத்துகிட்டு தூங்கலாம். ஷவர் எடுத்துட்டுனா 2 பேரும்னா வெறும் ஷவர் தான் பேபி, என்னை நம்பு. உன்னை நம்பினா நான் ஏமாந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பேபி அப்படின்ட்டு வந்துட்டே கத்துறான். டக்குன்னு அவனோட வாய்ஸ் ரேஸ் ஆகுது ஒரு ஷாக்கிங்கில். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான் அவனுக்கு லேப்பில் உட்காந்துட்டு. ஸோ அந்த சைட்டே தான் ஐஸ் வைக்காத, என்ன நான் நம்பவே மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு அவன் பவுட் பண்ணிட்டே சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு தான் அப்படி பேக்கப் ஆகிட்டு ஒரு சீக்ஸில் வந்து அத்தனை கிஸ் கொடுத்துட்டு, நான் இந்த விஷயத்தில் மட்டும்தான் டாடி சொன்னேன், மற்றபடி ஏன் அப்படியே பற்றி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக என் கூட இருந்து என்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஒன்றா இருந்து இந்த லவ்வை அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களே. ஆனால் இந்த லவ்வில் இப்போ நிறைய சேஞ்சஸ் வருது. என்ன சேஞ்சஸ்ஸு? இப்போ இல்லை, எப்போவுமே அந்த சேஞ்சஸ் வரும். நான் என்ன பண்ணேன் பேபி? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக லவ் பண்ணுறீங்க, இன்றைக்கை விட நாளைக்கு அதிகமாக லவ் பண்ணுறீங்க, அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே, அந்த சேஞ்சை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி, உண்மையாக சொல்கிறேன், வெறும் ஷவர் எடுத்துகிட்டு தூங்கிடலாம், ஓகேவா அப்படின்ட்டு அவன் அழகாக கேட்க ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா கரடி பையா, நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போகிறான். டே வந்து பின்னாடி வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு வரான். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் போக எல்லா விஷயமும் நடக்குது. ஷவரில் அவ்வளோ ஹாட்டான வாட்டரில் இவங்களோட ஹாட்டான லவ் மேக்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ திருப்பி அங்கே ஒரு ரவுண்டு போய் வந்து முடிய பாத்ரூம் விட்டு வெளில வரும்போது டே வந்து ஜங்குக்கு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வரான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான், ஆனால் உனக்கு பாவமே பார்க்கக்கூடாதுடா. ஏன் பேபி? உனக்கு பாவம் பார்த்து விட்டா நீ என்னை உடைக்காமல் விட மாட்டேங்கிறல்ல. பாத்ரூமும் உடையுது, கட்டலும் உடையுது, டேபிளும் உடையுது, உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக சொல்கிறான் வைக்கவே இல்லாமல். ஆனால் அவனோட சீக்ஸ் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸ்கிட்ட கிஸ் பண்ணுறான். அந்த சைட் ஜங்குக்கு தான் டக்குன்னு அதை வைப் பண்ணிடுறான் டீஸ் பண்ணுறதுக்காக. நீ என்கிட்ட வர்றப்போ பேபி, எப்படி நான் லவ்வோடு கொடுத்த கிஸ்ஸை நீ துடைக்கலாம்? போ, நீ என்னை லவ் பண்ணலையா? நான் லவ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பீஸ்டெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து டக்குன்னு ஜங்குக்கு வந்து பெட்டில் தூக்கி போடுறான் அவ்வளோ ஆஷா. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் பண்ணி வலிக்குது. அப்போது இந்த மாதிரி பீஸ்டெல்லாம் நீ லவ் பண்ண மாட்டேன்,
பண்ண மாட்டேன். அப்போ நான் என்னோடய பீஸ்ட்டை கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன், முழுசாக காட்டலையே. முழுசாக காட்டலைன்னா அங்கே காட்டினது 50% தான், இன்னும் 50% பேலன்ஸ் இருக்குது, இங்கே காட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, இந்த சைடு ஜங்குக் தான் அவன் வந்து பயந்துக்கிட்டே ஒரு பன்னி மாதிரி, அச்சோ சாரி டேடி, இங்கே வாங்க நம்ம ஹக் பண்ணிக்கலாம் டேடி, நம்ம ஹக் பண்ணிட்டு ஜாலியாக தூங்கலாம் குடல் பண்ணிட்டு, சரியா? என் டேடி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் என் டேடி எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்மையாக சமாளிக்கிறாங்க. சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் ஃபுல்லாக அவங்க மேலே அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் போய் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், சாரி டேடி, நான் எப்படி உங்களை லவ் பண்ணாமல் இருப்பேன், பார்த்த உடனே நான் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, இந்த இந்த கரடி பையனா, இந்த லவ் எப்பவும் குறையாது, எவ்வளோ டேஸ் பாஸ் ஆனாலும் நம்ம சேர்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டே தான் இருப்பேன் என் டைகர் பேபி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட தலையை வந்து ரஃபல் பண்ணுறான். ஸோ அந்த சைட் டே வந்து ஜங்குக்கு பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, நானும் என் பன்னியை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் என் பன்னி என்கிட்ட விளாடுவான் தான், ஆனால் என்னை விட்டு போக மாட்டானா, என் பன்னியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, நம்ம லைஃப் லாங் இதே மாதிரி இவ்வளோ லவ்வோட ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி எது நடந்தாலும் என்ன ஆனாலும் எவ்வளோ டேஸ் பாஸ் ஆனாலும் இந்த லவ் இப்படியே தான் இருக்கணும், கண்டிப்பாக பேபி, எவ்வளோ நாட்கள் போனாலும் நம்ம சேர்ந்து வாழ்ந்துகிட்டே தான் இருப்போம், அப்படியே வாழ்வோம், இவ்வளோ லவ்வோடு வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உனக்காக நான், எனக்காக நீ, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டை ஜாயின் பண்ணிகிட்டே சொல்ல, ஜங்குக்கு ஒரு அழகான ஸ்மைலோட டேவை வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைட் டே தான். April 3 நம்மளுக்கு ஷோ இருக்குது, ஞாபகம் இருக்கா? இருக்குது. அதில் இன்னும் நம்ம டேக்கர்ஸ்க்கு நம்ம நிறைய மூமெண்ட் கொடுக்கணும், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் என்னையே பார்த்துட்ருக்காத, கொஞ்சம் அந்த கேமராவையும் பாரு, கண்ணை சிமிட்டாமல் என்னையே பார்த்துட்டு இருந்தா அதையும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுட்டே வந்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாதுப்பா, நான் கண்ணே சொல்லிட்டாமல் உங்களே தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக பன்னி மாதிரி சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ அகெயின் ஒரு லாங்கான குட் நைட் கிஸ் போனதுக்கப்புறம் திருப்பி ஜங்குக்கோட செஸ்ஸில் வந்து டே படுத்துக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட ஹெட்டை ரஃபல் பண்ணிட்டு, குட் நைட் அபி, இன்னும் நம்ம நிறைய அப்டேட் கொடுப்போம், ஹாப்பியாக இருக்கலாம், கண்டிப்பாக பேபி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ண டே வந்து ஹக் பண்ண, இந்த சைட் ஜங்குக்கும் ஐ லவ் யூ மோர் அபி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சொல்ல, அவ்வளோ அழகாக அவ்வளோ லவ்வோடு ரெண்டு பேரும் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ அவ்வளோ தாண்டா, நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் எல்லாேருக்கும் இந்த ஒன் ஷாட் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நான் இன்னும் நிறைய மொமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் தான், பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அடுத்ததாக லைவ் வர வேண்டிய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால் நான் இதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும், அதனால் இதை நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்ஸில் நான் ரெடி பண்ணி அதை வந்து இன்னொரு ஃபோனில் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அந்த ஃபோன் ஃபுல்லாக இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யார் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தான்னு எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொடுத்த அந்த 2 பேரோட ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அடுத்த 2 ஒன் ஷாட் வந்து அவங்க ரெக்வஸ்ட் தான் நான் போட போகிறேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன போடுறதுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா மொத்த ரெக்வஸ்ட்டுமே வந்து போயிடுச்சு. அவ்வளோ ரெக்வஸ்ட் இருந்தது, எனக்கு 21 ரெக்வஸ்ட் கிட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு வேளை என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டவங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து அதெல்லாம் நோட் பண்ணி நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாகவே வந்து 7Kவையும் ரீச் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கும் ஸ்பெஷல் ஒன் ஷாட்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர் ஆகுங்க. ஸோ அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் இருக்குது. ஸோ அதோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் புஜிக்கீஸ். லைவுக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.